நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று ஞாயிற்றுக்கிழமையாகும். ஞாயிற்றுக்கிழமையான இன்று நவ கிரகங்களில் ஞாயிறும் ஒரு கிரகம் என்பதால் நாம் நவ கிரகங்களை தினமும் வழிபடுவது நம்மளுடைய வாதனைகள், அதாவது நம்முடைய உடல் வாதனை, மனவாதனை, நம்முடைய பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் என்று இந்த பாட்டின் மூலம் நாம் புரிந்து கொள்கின்றோம். அதாவது நான் கோள்கள் 9 கோள்களால் தான் நமக்கு 9 கோள்கள் நம்முடைய ஜாதகத்திலோ நம்முடைய நேரத்தின்படியோ சரியாக நமக்கு இல்லை என்றால் இந்த 9 கோள்களின் அமைப்பினால்தான் நமக்கு பல பிரச்சனைகளும் பல சங்கடங்களும் பல உடல் மற்றும் மன ரீதியான உபாதைகளும் வருகின்றன. ஆகவே அந்த 9 கோள்கள் ஒன்றாய் இருக்கும் இடம் எதுவென்றால் பிள்ளையார்பட்டியாகும். 9 கோளும் ஒன்றாய் காண பிள்ளையார்பட்டிக்கு வர வேண்டும், அங்கு கற்பகம் என்னும் விநாயகரின் அருளை பெற வேண்டும் என்று அந்த பாட்டு உள்ளது. அந்த பிள்ளையார்பட்டிக்கு நாம் அடிக்கடி எல்லாராலும் செல்ல முடியாவிட்டாலும் இந்த 9 கோள்களும் இருக்கும் சிவன் கோயில், நவ கிரகங்கள் இருக்கும் சிவன் கோயில் அல்லது அம்மன் கோயில், இந்த நவ கிரகங்களை தினமும் நாம் கோயிலுக்கு சென்று அதை சுற்றி வந்தால் 9 முறை வலம் வந்தால் நமக்கு வாதனைகள் அனைத்தும் நீங்கும் என்று இந்த பாட்டில் கூறப்பட்டுள்ளது. அந்த பொருளுடைய இந்த பாட்டையாவது நாம் கோவிலுக்கு செல்லாவிட்டாலும் கோவிலுக்கு செல்ல முடிந்து நவகிரக சாத சக்கரத்தை 9 முறை வலம் வருவது மிகவும் நல்லது. அது முடியாவிட்டால் அட்லீஸ்ட் இந்த பாட்டை, இந்த மந்திர பாட்டை நாம் ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 9 முறையும், அதிகமாக எவ்வளவு அவசரம் வேண்டுமானாலும் சொல்லலாம். 9 மடங்காக 27, 54, 108 என்று நாம் சொல்வதன் மூலம் நமக்கு மன நிம்மதியும் மன அமைதியும் வாதனைகள் அனைத்தும் நீங்கும் என்று இந்த மந்திர பாட்டுள்ள புஸ்தகத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆகவே வாழ்வில் நமக்கு தீராத பிரச்சனைகளும் மன கஷ்டங்களும் இருந்தால், என்னுடைய அன்பர்கள், என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் யாருக்காவது அவ்வாறு இருந்தால் இந்த மந்திரத்தை சொல்லி பயம் பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். அந்த மந்திரமாவது ஆதவன் திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ராகு கேது நவநாயகராம் சாத சக்கரம் தன்னை தரிசனை நிதமும் செய்வோர் வாதனை அனைத்தும் நீங்கி வாழ்குவர் புவியின் மீதே. ஆதவன் திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ராகு கேது நவநாயகராம் சாத சக்கரம் தன்னை தரிசனை நிதமும் செய்வோர் வாதனை அனைத்தும் நீங்கி வாழ்குவர் புவியின் மீதே. ஆதவன் திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ராகு கேது நவநாயகராம் சாத சக்கரம் தன்னை தரிசனை நிதமும் செய்வோர் வாதனை அனைத்தும் நீங்கி வாழ்குவர் புவியின் மீதே. ஆதவன் திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ராகு கேது நவநாயகராம் சாத சக்கரம் தன்னை தரிசனை நிதமும் செய்வோர் வாதனை அனைத்தும் நீங்கி வாழ்குவர் புவியின் மீதே. ஆதவன் திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ராகு கேது நவநாயகராம் சாத சக்கரம் தன்னை தரிசனை நிதமும் செய்வோர் வாதனை அனைத்தும் நீங்கி வாழ்குவர் புவியின் மீதே. ஆதவன் திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ராகு கேது நவநாயகராம் சாத சக்கரம் தன்னை தரிசனை நிதமும் செய்வோர் வாதனை அனைத்தும் நீங்கி வாழ்குவர் புவியின் மீதே. ஆதவன் திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ராகு கேது
நவநாயகராம் சாத சக்கரம் தன்னை தரிசனை நிதமும் செய்வோர் வாதனை அனைத்தும் நீங்கி வாழ்குவர் புவியின் மீதே. ஆதவன் திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ராகு கேது நவநாயகராம் சாத சக்கரம் தன்னை தரிசனை நிதமும் செய்வோர் வாதனை அனைத்தும் நீங்கி வாழ்குவர் புவியின் மீதே. ஆதவன் திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ராகு கேது நவநாயகராம் சாத சக்கரம் தன்னை தரிசனை நிதமும் செய்வோர் வாதனை அனைத்தும் நீங்கி வாழ்குவர் புவியின் மீதே. ஆதவன் திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ராகு கேது நவநாயகராம் சாத சக்கரம் தன்னை தரிசனை நிதமும் செய்வோர் வாதனை அனைத்தும் நீங்கி வாழ்குவர் புவியின் மீதே. ஆதவன் திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ராகு கேது நவநாயகராம் சாத சக்கரம் தன்னை தரிசனை நிதமும் செய்வோர் வாதனை அனைத்தும் நீங்கி வாழ்குவர் புவியின் மீதே. ஆதவன் திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ராகு கேது நவநாயகராம் சாத சக்கரம் தன்னை தரிசனை நிதமும் செய்வோர் வாதனை அனைத்தும் நீங்கி வாழ்குவர் புவியின் மீதே. ஆதவன் திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ராகு கேது நவநாயகராம் சாத சக்கரம் தன்னை தரிசனை நிதமும் செய்வோர் வாதனை அனைத்தும் நீங்கி வாழ்குவர் புவியின் மீதே. ஆதவன் திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ராகு கேது நவநாயகராம் சாத சக்கரம் தன்னை தரிசனை நிதமும் செய்வோர் வாதனை அனைத்தும் நீங்கி வாழ்குவர் புவியின் மீதே. ஆதவன் திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ராகு கேது நவநாயகராம் சாத சக்கரம் தன்னை தரிசனை நிதமும் செய்வோர் வாதனை அனைத்தும் நீங்கி வாழ்குவர் புவியின் மீதே. ஆதவன் திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ராகு கேது நவநாயகராம் சாத சக்கரம் தன்னை தரிசனை நிதமும் செய்வோர் வாதனை அனைத்தும் நீங்கி வாழ்குவர் புவியின் மீதே. ஆதவன் திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ராகு கேது நவநாயகராம் சாத சக்கரம் தன்னை தரிசனை நிதமும் செய்வோர் வாதனை அனைத்தும் நீங்கி வாழ்குவர் புவியின் மீதே. ஆதவன் திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ராகு கேது நவநாயகராம் சாத சக்கரம் தன்னை தரிசனை நிதமும் செய்வோர் வாதனை அனைத்தும் நீங்கி வாழ்குவர் புவியின் மீதே. ஆதவன் திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ராகு கேது நவநாயகராம் சாத சக்கரம் தன்னை தரிசனை நிதமும் செய்வோர் வாதனை அனைத்தும் நீங்கி வாழ்குவர் புவியின் மீதே. ஆதவன் திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ராகு கேது நவநாயகராம் சாத சக்கரம் தன்னை தரிசனை நிதமும் செய்வோர் வாதனை அனைத்தும் நீங்கி வாழ்குவர் புவியின் மீதே. ஆதவன் திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ராகு கேது நவநாயகராம் சாத சக்கரம் தன்னை தரிசனை நிதமும் செய்வோர். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று ஞாயிற்றுக்கிழமையாகும்.
ஞாயிற்றுக்கிழமையான இன்று நவ கிரகங்களில் ஞாயிறும் ஒரு கிரகம் என்பதால் நாம் நவ கிரகங்களை தினமும் வழிபடுவது நம்மளுடைய வாதனைகள், அதாவது நம்முடைய உடல் வாதனை, மனவாதனை, நம்முடைய பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் என்று இந்த பாட்டின் மூலம் நாம் புரிந்து கொள்கின்றோம். அதாவது நான் கோள்கள் 9 கோள்களால் தான் நமக்கு 9 கோள்கள் நம்முடைய ஜாதகத்திலோ நம்முடைய நேரத்தின்படியோ சரியாக நமக்கு இல்லை என்றால் இந்த 9 கோள்களின் அமைப்பினால்தான் நமக்கு பல பிரச்சனைகளும் பல சங்கடங்களும் பல உடல் மற்றும் மன ரீதியான உபாதைகளும் வருகின்றன. ஆகவே அந்த 9 கோள்கள் ஒன்றாய் சொல்லி இருக்கும் இடம் எதுவென்றால் பிள்ளையார்பட்டியாகும். 9 கோளும் ஒன்றாய் காண பிள்ளையார்பட்டிக்கு வர வேண்டும், அங்கு கற்பகம் என்னும் விநாயகரின் அருளை பெற வேண்டும் என்று அந்த பாட்டு உள்ளது. அந்த பிள்ளையார்பட்டிக்கு நாம் அடிக்கடி எல்லாராலும் செல்ல முடியாவிட்டாலும் இந்த 9 கோள்களும் இருக்கும் சிவன் கோயில், நவ கிரகங்கள் இருக்கும் சிவன் கோயில் அல்லது அம்மன் கோயில், இந்த நவ கிரகங்களை தினமும் நாம் கோயிலுக்கு சென்று அதை சுற்றி வந்தால் 9 முறை வலம் வந்தால் நமக்கு வாதனைகள் அனைத்தும் நீங்கும் என்று இந்த பாட்டில் கூறப்பட்டுள்ளது. அந்த பொருளுடைய இந்த பாட்டையாவது நாம் கோவிலுக்கு செல்லாவிட்டாலும் கோவிலுக்கு செல்ல முடிந்து நவகிரக சாத சக்கரத்தை 9 முறை வலம் வருவது மிகவும் நல்லது. அது முடியாவிட்டால் அட்லீஸ்ட் இந்த பாட்டை, இந்த மந்திர பாட்டை நாம் ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 9 முறையும், அதிகமாக எவ்வளவு அவசரம் வேண்டுமானாலும் சொல்லலாம். 9 மடங்காக 27, 54, 108 என்று நாம் சொல்வதன் மூலம் நமக்கு மன நிம்மதியும் மன அமைதியும் வாதனைகள் அனைத்தும் நீங்கும் என்று இந்த மந்திர பாட்டுள்ள புஸ்தகத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆகவே வாழ்வில் நமக்கு தீராத பிரச்சனைகளும் மன கஷ்டங்களும் இருந்தால் என்னுடைய அன்பர்கள், என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் யாருக்காவது அவ்வாறு இருந்தால் இந்த மந்திரத்தை சொல்லி பயன் பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். அந்த மந்திரமாவது ஆதவன் திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ராகு கேது நவநாயகராம் சாத சக்கரம் தன்னை தரிசனை நிதமும் செய்வோர் வாதனை அனைத்தும் நீங்கி வாழ்குவர் புவியின் மீதே. ஆதவன் திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ராகு கேது நவநாயகராம் சாத சக்கரம் தன்னை தரிசனை நிதமும் செய்வோர் வாதனை அனைத்தும் நீங்கி வாழ்குவர் புவியின் மீதே. ஆதவன் திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ராகு கேது நவநாயகராம் சாத சக்கரம் தன்னை தரிசனை நிதமும் செய்வோர் வாதனை அனைத்தும் நீங்கி வாழ்குவர் புவியின் மீதே.